நீங்க வாழ்க்கையில ஒரு பவுலரை ஃபேஸ் பண்ணிறவே கூடாது அப்படின்னு சொன்னா அது பிரெட்லி தாங்க. ஏன்னா பிரெட்லி பல பேருடைய வாழ்க்கையை காவு வாங்கியிருக்காரு. அப்படி பிரெட்லி கதிகலங்க வச்ச 4 பேட்ஸ்மேன்ஸை இந்த வீடியோல பார்த்துருவோம். நம்பர் 1 2011 ஃபர்ஸ்ட் நடந்த பிபிஎல் மேட்ச்ல பிரண்டன் மெக்கலமுக்கு பிரெட்லி நறுக்குன்னு ஒரு பவுன்சர் அப்பாரு. அந்த பவுன்சர் நேரா பிரண்டன் மெக்கலமுடைய நெத்தியிலேயே போய் பற்றும். எல்லாருமே ஷாக் ஆயிருவாங்க. ஏன்னா அவர் நெத்தியில இருந்து ரத்தம் ஊத்த ஆரம்பிச்சிருக்கும். அந்த டவல்லையே நீங்க பார்க்கலாம் எத்தனை ரத்தம் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு குடமா அவருக்கு ரத்தம் ஊத்தி இருக்கும். நல்ல வேளையா பிரண்டன் மெக்கலம் ஸ்ட்ராங்கான ஆள் அப்படிங்கறதால அந்த அடியில இருந்து தப்பிச்சிட்டாரு. சீக்கிரமே அவருக்கு குணமாயிருச்சு. நம்பர் 2 ஹிட் விக்கெட் அப்படிங்கிறது தானா பேட்ஸ்மேன் ஆகிறது. ஆனா பேட்ஸ்மேனை வேணும்னே ஹிட் விக்கெட் பண்ண வைக்கக்கூடிய ஒரே ஆள்னா அது பிரெட்லி மட்டும்தாங்க. 2000 ஆண்டு நியூசிலாந்து ஆஸ்திரேலியாவும் ஒரு மேட்ச் ஆடிட்டு இருப்பாங்க. அப்ப ஆடம் பரேராக்கு பிரெட்லி ஒரு பவுன்சர் வைப்பாருங்க. போட்ட பால் ஹெல்மெட்ல பட்டு ஹெல்மெட் அந்த அதிர்விலேயே கீழே விழுந்து ஸ்டெம்ப் மேலேயே விழுந்திருக்கும். அதனால அவர் ஹிட் விக்கெட் ஆயிருப்பாரு. கதி கலங்கி போன ஆடம் பெரேரா என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு குழம்பி போய் நின்று இருப்பாரு. ஆனா இப்படி ஹிட் விக்கெட் எடுத்து யாரையும் நான் பார்த்தது இல்லப்பா. நம்பர் 3 2008 ஆண்டு வெஸ்ட் இண்டீஸ் ஆஸ்திரேலியா ஆடிட்டு இருப்பாங்க. அப்ப சந்திரபாலுக்கு ரொம்ப வேகமா இழுத்து ஒரு பாலை வைப்பாருங்க. அந்த பால் பவுன்ஸ் தான் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு சந்திரபால் டக் பண்ண பார்த்திருப்பாரு. ஆனா பால் அவருடைய தலையிலேயே நங்கீர்னு பற்றும். அந்த இடத்துல சுயநினைவு இல்லாம கீழே விழுந்துருவாரு. அசைவு இல்லாம அப்படியே படுத்து கிடப்பாருங்க. அதை பார்த்து எல்லாருமே பயந்தே போயிருவாங்க. என்னடா அப்படின்னு சொல்லிட்டு சுத்து போட்டு பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. ரொம்ப நேரம் கழிச்சு தான் அவர் எந்திரிச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு ரெக்கவர் ஆகி பேட்டிங் பண்ணவும் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு. அந்த மேட்ச்ல செஞ்சுரி ஸ்கோர் பண்ணி இருந்திருப்பாரு. அவருடைய தன்னம்பிக்கைக்கும் விடாமுயற்சிக்கும் மிகப்பெரிய பாராட்டுக்கள். நம்பர் 4 இது வரைக்கும் பார்த்ததெல்லாம் சாதாரணம் தான். இப்ப பார்க்க போறவருடைய கெரியரையே பிரெட்லி க்ளோஸ் பண்ணியிருக்காரு. 2002 ஆஷஸ்ல இங்கிலாந்து பேட்ஸ்மேனான அலெக்ஸ் டுடர் பேட்டிங் பண்ணிட்டு இருப்பாரு. அப்ப டெட்லியான ஷார்ப்பான ஒரு பவுன்சரை பிரெட்லி போட அது அலெக்ஸ் டுடருடைய கண்ணிலேயே பட்டுரும். அவர் துடிச்சு போய் நிலத்தடு மாதிரி அப்படியே கீழே விழுந்திருப்பாரு. அவர் எந்திரிச்சிருக்கவே மாட்டாரு. அவர் கண்ணு கிட்ட ரத்தம் சொட்ட ஆரம்பிச்சிருக்கும். ஸ்ட்ரக்சர்ல வச்சுதான் அவரை கிரவுண்டை விட்டு வெளியே கூட்டிட்டு போயிருப்பாங்க. ஹாஸ்பிட்டல்ல வச்சு அவருடைய கண்ணு கிட்ட 6 தையல் போட்டிருப்பாங்க. இதனால அவருடைய இடது கண்ணானது பார்வை குறைபாடு ஏற்பட்டிருக்கும். அந்த பார்வை குறைபாட்டால அந்த மேட்ச் தான் அவருடைய கடைசி மேட்சாவே மாறி இருந்துச்சு. அதுக்கப்புறம் இன்டர்நேஷனல் கிரிக்கெட்டுக்கு அவர் திரும்பவே இல்லை. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் ஏன் பிரெட்லியே ஒரு டெட்லி பவுலர்னு சொன்னேன்னு சொல்லிட்டு.